ஒன்றல்ல இரண்டலை 20 லாரி லோடு கல், ஒவ்வொரு கல்லும் 200 கிலோ, ஒரு மலை போல குமிஞ்சு அந்த கல்லுகள் 1060 பாறாங்கற்கள் காலையில் 6 மணிலேருந்து சாயந்தரம் 6 மணி வரைக்கும் என்னோட நெஞ்சில் அடித்து உடைச்சாங்க. இதே இடத்துல ஒரு மேடை கட்டி 300 ஓடுகளை என்னோட நெற்றித்தலையில் அடித்து உடைத்து உலக சாதனை படைத்தேன். அதை பற்றி தான் இதை யோசிச்சுட்டு இருக்கேன். இதே இடத்துல தான் ஏறதால 101 காரு, அந்த 101 கார் என் கையில் ஏறி கையில் 6 எலும்பு உடைஞ்ச பிறகு வரிசையாக இந்த இடத்துல ஓடுகளாக அடுக்கி வச்சுருந்தோம். 5000 ஓடுகளையும் 1000 செங்கற்களையும் 24 நிமிஷத்தில் உடைச்சு மிகப்பெரிய உலக சாதனை படைத்து இது வரைக்கும் யாரும் இந்த சாதனை உடைக்கவில்லை. ஒரு 9 போலீஸ் ரெய்டு நடந்திருக்கு. ஏன்னா எனக்கு எதிர இருந்த ஒரு கவர்மெண்ட் இருக்கும்பொழுது அவ்வளோ இது வந்திருக்கு. இதை பார்க்கும்போது தான் எனக்கு தோணுது, தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ஃபஸ்ட்டாக கல்பனா சாவ்லா வீர தீர செயலுக்கான பெண்களுக்கு ஒரு விருது அனௌன்ஸ் பண்ணாங்க. மொதல் பரிசை வந்து 5 லட்சம் ரூபாய் ப்ளஸ் ஒரு தங்க மெடல். ஸோ அந்த ஃபஸ்ட்டு மெடலே என்னோடய ஸ்டூடெண்ட் ரேஷ்மா சர்மாங்கிற ஒரு வீராங்கனை, கராத்தே வீராங்கனை தான் வாங்கினாங்க. அதில் ஒரு பெரிய கதை இருக்குது. அந்த மெடல் வாங்குறதுக்கு முன்னாடி அந்த பொண்ணுகிட்ட நான் கேட்டேன், ஒருவேளை உங்களுக்கு மெடல் கிடைச்சா நீங்கள் என்ன தருவீங்கன்னு. அந்த முழு பணத்தை உங்களுக்கு கொடுத்துருவேன், சும்மா விளையாடாதீங்கன்னு சொன்னேன். உண்மையில் அந்த பொண்ணு அந்த மெடல் வாங்கின மொதல் வேலை அந்த 5 லட்ச ரூபா செக்கும் எனக்கு வழங்கி நம்ம என்ன பண்ண அதை வச்சு என்ன பண்ணோன்னு டிசைட் பண்ணோம். சரி, அந்த கல்பனா சாவ்லா பேரில் தான் விருது இருக்குது. ஸோ கல்பனா சாவ்லாவே நம்ம வந்து ஒரு சிலையை கட்டிடக்கூடாதுன்னு இந்த சிலையை வந்து நான் என்னோடய கைகளால் கட்டினேன். இப்போ வந்து ஃபஸ்ட்டு February 2004 பாருங்களேன், 20 ஆண்டுகளுக்கு முன்னால் அந்த பொண்ணு கொடுத்த அந்த 5 லட்சம் ரூபாய் வச்சு கல்பனா சாவ்லா வந்து நட்சத்திரத்துக்கு அப்படியே குறி வைக்கிற மாதிரி வச்சுட்டு அந்த அதே சேம் ஷட்டில் வச்சு உடஞ்சு அந்த மேடம் ஜெயலலிதா தான் திறந்து வச்சாங்க. ஸோ வந்து அதே மாதிரி இங்கே போப் ஜான் பால், இந்த போப் ஜான் பால் சிலை நீங்கள் பார்த்தீங்கன்னா போப் ஜான் பால் இறந்த பிறகு அவரோட முழு உருவ சிலை ஃபஸ்ட்டு பர்சன் டு டூ. உலகத்திலே ஃபஸ்ட்டு சிலை இதுதான் வேர்ல்டுலே. ஸோ இந்த இடத்துல நிறைய சிலைகள். அதே மாதிரி இவர் அப்துல் கலாம் இறந்த உடனே அவரோட முதல் சிலை இங்கே தான் நான் படித்தேன். ஸோ அது வந்து அந்த விங்ஸ் ஆஃப் ஃபயர்னு அவரோட புக் எழுதினார் இல்லையா. ஸோ அந்த விங்ஸ் வந்து ஃபயரோட விங்ஸ் இருக்கிற மாதிரி வச்சுட்டு அந்த எஸ்எல்வி ராக்கெட்டை அங்கே வச்சு இட்ஸ் த ஃபர்ஸ்ட் எவர் ஸ்கல்ப்சர் மேட் இன் த கண்ட்ரி ஆஃப்டர் ஹிஸ் டெத். ஐம் ஸ்கல்ப்டர், ஐ டூ லாட் ஆஃப் ஸ்டாச்சு. ஸோ அதை தான் யோசிச்சுட்டு இருக்கேன், இந்த இடத்தோட மகிமை. அதுக்கப்புறம் வந்து 2000 ஹைகமாண்ட் அழைக்கப்பட்ட இந்த இடம் வந்து அதுக்கப்புறம் ஐ ஸ்டார்ட் காலிங் இட் எபி சென்டர். இப்போ ரீசெண்டாக தான் எபி சென்டர்னு மாற்றி அதை ஆர்ச்சரி ஆஷ்ரம், ஆர்ட் அண்ட் ஆர்ச்சரி ரெண்டையும் சேர்த்து ஆர்ச்சரி ஆஷ்ரம்னு பேர் மாற்றிருக்கேன். இந்த இடத்துல நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. எத்தனையோ மீட்டிங்ஸ் நடந்திருக்கு, எத்தனையோ போலீஸ் ரைட்ஸ் நடந்திருக்கு, எத்தனையோ சாதனைகளை படைத்திருக்கிறோம். என்னோட அகில இந்திய இஷிண்டு கராத்தே கலையோட ஹெட் குவார்ட்டர்ஸ் இங்கே தான் இருக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா சின்ன இடம் தான், பட் அந்த சின்ன இடத்துல we used to do so many things. அதே மாதிரி இப்போ வில்வித்தை சங்கம் ஒரு புதா சேம்பர் அங்கே தான் இருக்குது. நான் வந்து இங்கே வந்து 1987 வந்தேன், வாடகைக்கு வந்தேன். பல ஆண்டுகளுக்கு இதுக்கு பேர் வந்து ஹைகமாண்ட். ஏறதாழ 4 லட்சம் கராத்தே மாணவர்கள் இங்கே வந்து பெல்ட் வாங்கிட்டு போயிருக்காங்க. ஏறதாழ 3200 பேர் கராட்டே மாஸ்டர்ஸாக பிளாக் பெல்ட் இதே இடத்துல பயிற்சி பண்ணி வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல நான் வரும்பொழுது இந்த இடமே வந்து இது அதுக்கப்புறம் இந்த கடல் ஒன்றுமே இருக்காது. இன்றைக்கி பில்டிங்ஸ் எல்லாம் வந்துருச்சு. இந்த இடத்தோட சிக்னிஃபிகன்ஸை உட்காந்து யோசிச்சுருக்கேன். அதாவது சென்ற 1987 2024 வரைக்கும் நடந்த பற்பல விஷயங்கள்.